ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் என்ன செஞ்சேன்னா லஞ்சுக்கு நேற்று கொடுத்தாங்கள்ல பவ்யா பாப்பாவுக்கு கீரை பக்கத்து வீட்டில், அந்த கீரை நிறையா இருந்தது. அதவே போட்டு இன்றைக்கி எங்களுக்கு கடைஞ்சிட்ட பருப்பு கூடயே இப்போ தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு எல்லாம் போட்டு பருப்பு கீரையெல்லாம் ஒன்றா வேக வச்சு கடைஞ்சி லாஸ்ட்டாக தாளிச்சாச்சு. இப்போ தொட்டுக்கு உருளைக்கிழங்கு, அவனுக்கு ஒரு குட்டி உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு என் பையனுக்கு வதக்கி கொடுத்தேன் பொரியல் மாதிரி. இப்போ லட்டு கேட்டுகிட்டே இருந்தேன்னு சொல்லிவிட்டு அவல் லட்டு செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடல அதையும் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் 1 கப்பு அவல் அதையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கிட்டு நெய் ஊற்றி அதை நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சுக்கணும். இதுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். வேணுன்னா எச்சா எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இந்த அரைச்ச மிக்சரையும் போட்டு நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து கொட்டி லட்டு மாதிரி பிடிச்சா அவ்வளோதான். அவல் லட்டு நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தும் செஞ்சு என் பையனுக்கு கொடுக்க முடியல. அவன் டக்குன்னு ஆட்டோவும் வந்துச்சு, அதனால் இன்றைக்கி தாட்டி விட்டாச்சு. சாயந்தரம் வாத்தாங்க செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஈவினிங் தான் அவனுக்கு லட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பவ்யா பாப்பாவுக்கு நேந்திரம் பொடி பவுட்ரு இருக்குல்ல, அதை நானே ரெடி பண்ணது இருக்குது. அதை ஒரு 1 ஸ்பூன் போட்டு தண்ணியில் நல்லா கூலாக காய்ச்சி அதை தான் ஊட்டி விட போகிறேன். அதுக்கு முன்னாடி சினிங்கிட்டே இருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு குளிக்க வச்சிட்டோம்னா அப்புறம் ஃபீட் பண்ணோம்னா சாப்பிட்டு தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் குளிக்க வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சூடாக ஆறிடுச்சு, அவங்களுக்கு ஃபீட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார்